பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன் ஐயா, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆண்டவராகிய இயேசு பெத்தானியா கிராமத்தின் வழியாக போகும் பொழுது அவர் எப்பொழுதுமே மார்த்தாள் மரியாள் என்கிற சகோதரிகளுடைய வீட்டுக்கு போவது வழக்கம். அங்கே அவருடைய சகோதரன் லாசருவும் இருந்தார். குறிப்பிட்ட நாளிலே மார்த்தாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டுக்கு அழைத்தாள். வீட்டுக்கு அழைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன விருந்து உபசரணைகள் செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாவற்றையும் மிகவும் அவசரமாய் கவனித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய சகோதரியாகிய மரியாள் ஆண்டவராகிய இயேசு வீட்டுக்குள் வந்த உடனே அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவர் பேசுகிற வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டே இருந்தாள். தன்னுடைய சகோதரியாகிய மார்த்தாள் வந்து ஆண்டவரிடத்திலே ஒரு குற்றம் சொல்லுகிறாள். என்னுடைய சகோதரி என்னோடு கூட இசைந்து எந்த வேலையும் செய்ய உதவவில்லை என்று சொல்லுகிறாள். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எது என்று இங்கே ஆண்டவராகிய இயேசு குறிப்பிடுகிறார் என்றால், அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை தியானிப்பதைத்தான் இங்கே நல்ல பங்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நாமும் ஆண்டவருடைய பாதத்தில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோமோ அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக. தாவீது சொல்லுகிறார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வேதத்தின் மேல் ஒரு பிரியம், வேத வசனங்களின் மேல் ஒரு பிரியம், வேத வசனங்களை கேட்பதில் ஒரு பிரியம், வேத வசனங்களை தியானிப்பதில் ஒரு பிரியம். அப்படி இருக்கும் பொழுது நம்மை விட்டு விலகாத எடுபடாத ஒரு நல்ல பங்கை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அதுதான் தேவையான ஒரே ஒரு காரியம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தேவையானது ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அவருடைய வார்த்தையை கவனிப்பது, அவருடைய வார்த்தையை கேட்பது, அதன்படி நடப்பது, அதை தியானிப்பது, அதுதான் தேவையானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். தாவீது எழுதுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். எதை கேட்டாராம்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் அவருடைய வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். எதற்காக கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கிறார்? அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பதற்காக, அவருடைய சமூகத்தை தரிசிக்கும்படியாக, அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அதே நாடுவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். 6வது வசனம் சொல்லுகிறது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எங்கே பங்கு கிடைத்தது? நேர்த்தியான இடம். கர்த்தர் என் சுதந்திரம், அவர் என் பாத்திரத்தின் பங்கு, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு பாக்கியம் கிடைத்தது. இதை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அவரை நாம் கருத்தாய் தேட வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆரம்பத்தில் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இடையில நாம் வழி விலகி போய்விடவே கூடாது. அந்த நம்பிக்கையை முடிவு பரிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் எப்படி ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்தோமோ முடிவு பரிந்து என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் அவரை நான் நம்புவேன், அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி முடிவு பரியந்தம் உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டிருப்போமானால் நமக்கு கிறிஸ்துவிடத்திலே பங்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த பங்கை இந்த காலை வேளையில நாம் பெற்றுக்கொள்வோம். நம்பிக்கையிலே உறுதியாய் இருப்போம், முடிவு பரியந்தம் உறுதியாய் ஆண்டவரை நம்பி பற்றி கொள்ளுவோம், அவரிடத்திலே நாம் பங்கை பெற்றுக்கொள்வோம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே நான் தெரிந்து கொண்டேன் என்று இங்கே மோசேயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லுகிற ஒரு பதவியை வெறுத்தான். ஆகவே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை இந்த அரண்மனையிலிருந்து அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு அவன் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறான். ஆகவே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். மோசே ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு காரணம் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு தேவ ஜனங்களோடு கூட என்ன துன்பங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் தேவ ஜனங்களோடு கூட பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு அவன் ஆண்டவரை பின்பற்றி வந்தான். இந்த காலை வேளையில நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுவோம். தாவீது தெரிந்து கொண்ட ஒரு நல்ல பங்கு என்ன? நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். அவருடைய ஆலயத்தில் அவரை ஆராய்ச்சி செய்யும்படியாய், அவருடைய வார்த்தையின் ஆழங்களை தியானிக்கும்படியாய், அவருடைய சமூகத்தை தரிசிக்கும்படியாய். மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலேயே நான் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் எனக்கு வேண்டாம் என்று ஆண்டவருடைய ஜனங்களோடு துன்பம் இருந்தாலும் பரவாயில்லை, அதையே தெரிந்து கொண்டான். இந்த காலை வேளையில நாமும் கர்த்தரை தெரிந்து கொள்வோம். எந்த பாடுகள் வந்தாலும் நெருக்கங்கள் வந்தாலும் எனக்கு அவர் போதும், அவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய வார்த்தை எனக்கு போதும், அவருடைய பாதம் எனக்கு போதும் என்று நாம் தெரிந்து கொள்வோம். நிச்சயமாகவே அவரிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை தெரிந்து கொண்டு வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருப்பதை தியானிப்பதை தெரிந்து கொண்டு அநித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டாம், என்ன நெருக்கங்கள் பாடுகள் வந்தாலும் கிறிஸ்து எனக்கு போதும் என்று சொல்லி முழுமையுமாய் இயேசுவை பின்பற்றி அவருடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரிந்த உறுதியாய் பற்றி கொண்டு கிறிஸ்துவோடு கூட இணைந்து அவரோட பங்குள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் வாழ்ந்து மேன்மையான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்தையும் பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.